வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நம்மளுடைய இந்தியன் பைக் மார்க்கெட்டில் இந்த அண்டர் 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்றது ரிலி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஸ்பாட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா பைக்ஸும் ஒரு பேலன்ஸ்டான பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸு, சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனு, நல்ல லெவலான ஃபீச்சர்ஸ், இது மாதிரி நிறைய விஷயத்தில் பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். அதனாலே இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் பைக்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் நிச்சயமாகவே விரும்புவீங்க இல்லைங்களா? பட் ஆனால் இந்த ஒரு 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட பைக்ஸ் இருக்குன்றதுனால உங்களுக்கு ஒரு சில குழப்பங்களும் இருக்கும். இந்த வெஹிக்கிள் எடுக்கலாமா, இந்த வெஹிக்கிள் எடுக்கலாமான்ற மாதிரி அந்த ஒரு குழப்பத்தை தீர்த்து வைக்கிற விதமாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்ன்ற மாதிரி ஒரு வீடியோவை பார்ப்போம். பார்மெடிச்சுங்களுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபண்டினா ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF 155 ஆமாங்க. இந்த ஒரு அண்டர் 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ள எனக்கு எடுத்தான ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள் தான் வேணும். அது இல்லாமல் எனக்கு அது கொஞ்சம் அந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி அதை மாதிரி விஷயத்துலையும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப நிச்சயமாக அந்த சுசுகி ஜிக்ஸர் SF 150 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வைக்கிற டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட வரக்கூடிய ஒரு ஃபுல் ஃபேட் டிசைனை தான் கொடுக்குறாங்க. டிசைன் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு லுக்கு நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் இந்த டிசைனோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவலுமே ரொம்பவே சூப்பராக எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ஃபீச்சர் பேக்கேஜ் வைஸ் பொறுத்த அளவுக்கு LED லைட்ஸ் வருது, அதில் குறை இல்லை. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வருதுன்றப்ப ஃபீச்சர்லையும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிளை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 13.46 PHP பவர்ஸும் 13.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு 155cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சூப்பரான மிட் ரேஞ்ச் பவர் இருக்குது. பட் டாப் எண்டில் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமான்றது தெரியல. பட் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் அரௌண்ட் உங்களுக்கு 45 kmpl வரைக்கும் ஆஃபர் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா 45 to 50 kmpl கிட்ட கூட எதிர்பார்க்கலான்ற மாதிரி ஓனர் சொல்லியிருக்காங்கன்றப்போ மைலேஜ்லயும் ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துருது உங்களுக்கு. பட் ஆனால் சிங்கிள் சேனல் பேஸ் மட்டும்தான். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 148 kg, சீட் ஹைட் 795 mm, டைமென்ஷன் மாதிரி விஷயங்கள்லாம் ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்கு. ஆக மொத்தத்தில் வண்டியோட பிரைசிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,66,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,85,000 கிட்ட வரைக்கும் வருது. really இந்த ஒரு பிரைசிங்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள்னே சொல்லலாம் இந்த சுசுகி ஜிக்ஸர் SF 155. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஹார்னட் 2.2 ஆமாங்க. இந்த ஹோண்டா ஹார்னட் 2.2 பற்றி சொல்லலாம். இந்த ஒரு அண்டர் 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அது இல்லாமல் ஒரு நல்ல அண்டர் ரேட்டட் பைக்குமே கூட. ஆமாங்க, இது அண்டர் ரேட்டட் தான். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த வெஹிக்கிள் பற்றி தெரிஞ்சிருக்காது. ஏன் நம்மளே இந்த வெஹிக்கிள் பற்றி மோஸ்ட்லி எந்த வீடியோலையும் கவர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இது அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லை. பட் நான் ஸ்டில்னும் இது அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரியலி நேரில் பார்க்கறதுக்கும் சரி ஃபோட்டோஸில் பார்க்கறதுக்கும் சரி நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட இருக்குது. டிசைன் விஷயத்தில் ரியலி நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் அந்த டிசைனோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷும் இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு LED லைட் தான் இதுலேயும். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். பட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் கிடையாது. அந்த வெஹிக்கிளுக்கு ஓகேவான ஒரு ரேஞ்ச் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஃபீச்சர்ஸ் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் டீசென்ட் ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 184.4 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் பொறுத்த அளவுக்கு சொல்லலாம் சிம்பிளாக சொல்லலாம் செம்ம ஸ்மூத் அண்ட் நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின். ஆமாங்க. இந்த ஒரு 180cc ஆமாம் இன்ஜின் ஸ்பெக் வைஸ் பொறுத்த அளவுக்கு இது ஒரு 180 தான். பட் ஆனால் அவங்க ஒரு 200cc மாதிரி மீன் பண்ணுறாங்க. பட் நான் நம்ம ஒரு 180 எடுத்துப்போம். இந்த ஒரு 180cc எனக்கு தெரிஞ்ச இந்த அளவுக்கு ஒரு செம்ம ரிஃபைண்டான ஒரு ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின் தான். அது நிச்சயம் நம்ம ஹோண்டாவோட ஹார்னட் 2.0 மட்டும்தான். இது ஒரு நல்ல பைக்குங்க. பட் அண்டர் ரேட்
அப்டேட்டடாக இருக்குது. அதான் ஒரு விஷயம். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் கொடுக்குறான்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாது. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த இன்ஜினோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.3 பிஹெச்பி ஆஃப் பவர்ஸ் 15.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணாமல் அதுக்கு மேலேயும் போகலாம். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 42 kmpl கிட்ட வரைக்கும் இந்த வெஹிக்கிள் மைலேஜ் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் 45 கூட தருதா சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஹைவேஸில் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினப்போ லோக்கல் ரஷ்ல கொஞ்சம் மைலேஜ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடியும் டிஸ்க்கு, பட் சிங்கிள் சேனல் ஐபிஎஸ் மட்டும்தான். இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். என்னதான் 2 லட்ச ரூபா கிட்ட ப்ரைஸிங் போயிட்டு வெறும் சிங்கிள் சேனல் ஐபிஎஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு விஷயம் கொஞ்சம் மைனஸாக தான் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 142 kg ஒரு டீசென்ட்டான வெயிட்டு. சீட் ஹைட்டு 790 mm கொஞ்சம் ஷார்ட்டர் டிஸ்க்கும் ஆக்சசிபிளாக தான் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,72,000 கிட்ட வரைக்கும் வருதுங்க. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V ஆமாங்க. இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸ், நல்ல ஃபீச்சர்ஸ், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க. அதுவும் நேக்கட் டிசைனில் தான் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R 4V ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு அது வந்து ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. நல்ல ஒரு மாஸ்குலரான ஒரு டைப். ஆமாம், உங்களுக்கு டேங்க்லாம் நல்ல ஒரு பெரிய ஃபேரிங்கோட உங்களுக்கு ஓவரலாக நல்ல ஒரு அப்படியே பார்க்கும்போதே ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் இந்த ஒரு வெஹிக்கிள் டிசைன் பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கும் எதுலையும் குறை கிடையாதுப்பா. ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சு, எல்இடி லைட்ஸு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் கூட கொடுக்குறாங்கன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாது. அது இல்லாமல் ரியர் லைட்டில் உங்களுக்கு அந்த ஒரு SOS அலர்ட் சிஸ்டம் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஓரளவு ஃபீச்சரில் ஒரு டீசென்ட்டான பேக்கேஜோட இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 163.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்துச்சிங்களா அரௌண்ட் ஒரு 16.6 bhp பவர்ஸும் 14.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு டீசென்ட்டான ரேஞ்சில் தான் இருக்குது. அந்த ஒரு 160cc செக்மெண்ட்டுக்கு ஓகேன்ற மாதிரி ரேஞ்சு. பட் மிட் ரேஞ்ச் அந்த ஒரு ஆக்சலரேஷன்றது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்கும். மற்ற 160cc இந்த வெஹிக்கிளோட ஆக்சலரேஷன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிக்கப் இருக்கும் இந்த ஒரு இன்ஜினில், நல்ல ஒரு பெப்பியான இன்ஜின்மே கூட. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 46 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. அட் த சேம் டைமில் உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்குது. 46 kmpl என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு மைலேஜ். அப்படின்றப்போ மைலேஜ்லேயும் ஒரு டீசென்ட்டான ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு ஸ்மூத்தான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் கூட பெட்டர் மைலேஜ் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்லையும் டிஸ்க் தான், பின்னாடியும் டிஸ்க் தான். டுவல் சேனலும் இருக்குது, சிங்கிள் சேனலும் இருக்குது. அப்படின்றப்போ பிரேக்கிங்லேயும் நோ வரிங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 144 kg, சீட் ஹைட்டு 795 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,58,000 வந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,71,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் த பெஸ்ட் 160 TVS Apache RTR 160 4V ஆமாங்க. இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்கப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு சஜஷன் நிச்சயமாக இந்த டிவிஎஸோட அப்பாச்சியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளில் இன்ஜின்லையும் சரி, ஃபீச்சர்லையும் சரி, டிசைன்லையும் சரி அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் கொடுத்துருங்க. அதெல்லாம் உங்களுக்கு இது வந்து சிங்கிள் சீட் ஆப்ஷனோட வருதுன்றப்ப சம்டைம்ஸ் கொஞ்சம் ஃபேமிலி யூஸும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அதுமே ஸ்லைட்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி பர்பஸுக்கு ரெக்கமெண்டட் கிடையாது, ட்ரை பண்ணலான்னு தான் என்னுடைய சஜஷன். ஒரு சிங்கிள் சீட் செட்டப்பாக இருக்குன்றதுனால. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு லைட்டிங் நல்ல ஒரு பிரைட்டரான எல்இடி கொடுத்துறாங்க. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதுவும் அந்த ஒரு டிவிஎஸோட ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சரோட வருதுன்றப்ப அந்த ஒரு மொபைல் ஃபோன் கொண்டு கனெக்ட் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த வெஹிக்கிளில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸுன்ற மாதிரி அந்த மாதிரி ஃபீச்சர் விஷயத்தில் குறையே கிடையாதுங்க. இந்த வெஹிக்கிளில் டாப் நாச்சாக எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ்
பண்ணிக்கிறது ஒரு 159.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு ஆயில் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பட் மல்டிபிளெட்ஸ் கிளச் தான். இந்த பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.31 பிஹெச்பி ஆஃப் பவர்ஸும் 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 114 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக நல்லா இருக்கும். உங்களுக்கு டாப் எண்டில் இதுக்கு மேலேயும் பெட்டராக ரீச் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 160 செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டு டாப் அண்ட் பவர்னா அது நம்ம டிவிஎஸ் தான். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 41.4 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எக்கனாமிக்கல் மோடில் போட்டு ஒரு டீசெண்டான ரெடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் ஒரு ஆவரேஜ் லெவலில், பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல லெவலில் இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்லியும் டிஸ்க்கு பின்னாடி டிஸ்க்கு டுவெல் சேனலும் இருக்குது, சிங்கிள் சேனலும் இருக்குது. அப்படின்றப்ப பிரேக்கிங்லேயும் குறை கிடையாதுப்பா. அது உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 144 kg தான். சீட் வெயிட் பொறுத்தளவுக்கு 800 mm, ஒரு டீசெண்டான டைனமிக்ஸு ஆல்மோஸ்ட் எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் 1,50,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,69,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள்னே சொல்லலாம். இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம பஜாஜோட பல்சர் NS 200 ஆமாங்க. இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்னு வந்துட்டு இந்த செக்மெண்ட்டில் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு தேவையாக இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் நிச்சயமாக கண்ணை மூட்டு நம்ம பஜாஜ் பல்சர் NS 200 ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட் ஏர் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு டிசைன் பற்றி நான் சொல்லவே அறிமுகமே தேவையில்ல. அந்த அளவுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு வெல் நோன் அண்ட் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம் இந்த பஜாஜ் பல்சர் NS 200. குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த அப்டேட்லன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு LED லைட் செட்டப்பும் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து ஃபீச்சர் விஷயத்துலையும் இந்த வெஹிக்கிளை ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்சில் எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோட இன்னொரு சூப்பரான விஷயம் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான இல்லை 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்குங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளெட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 24.13 bhp and 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. பவர் ஃபிகர்ஸ் ரியலி ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின், ஒன் ஆஃப் த பெஸ்ட் 200னே சொல்லலாம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீட் 125 கம்பெனி ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிளில் நிச்சயமாக நல்லாவே போக முடியும். அது எவ்வளோன்றதை தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து 37 kmpl வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்போ மைலேஜ் ஒரு ஆவரேஜ் லெவல் தான், ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது, டீசெண்டாக ஓட்டினா கிடைக்கும். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வேணும்னா இந்த சைடு வாங்க, மற்றபடி மைலேஜ் மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறவங்க அந்தளவுக்கு சஜஸ்டபிள் கிடையாது. மெயின்டெனன்ஸ் கூட ஓகே, ஏன்னா மற்ற 200 cc பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும், ஏன்னா பஜாஜ்ன்றதுனால ஓரளவுக்கு பண்ணிடலாம். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி டிஸ்க்கு டுவெல் சேனல் ABS பிரேக்கிங்கும் நோ வரி. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் 1,67,000 ஸ்டார்டிங் ஆகுது, டாப் மாடல் 1,96,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் ஓகே தான், அந்த ஒரு ப்ராடக்ட்டு ஓகே. பட் நான் இந்த ப்ரைஸிங்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நான் ஒரு காலத்தில் நான் இந்த வெஹிக்கிள் பற்றி ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங் வந்து 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருந்துச்சு. பட் அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட் கிட்ட வந்துடுச்சு. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.